ஈரை முத்துவான நீயும் வேறும் சிற்பியான நானும் சேர்கின்ற நேரமிது என் சோகங்கள் தீர்கின்றது. விலையுயர்ந்த முத்து என்று, விலையுயர்ந்த புதையல் என்று இன்றைய நற்செய்தி எதை சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து தான் அந்த விலையுயர்ந்த முத்து. கிபி 251 ஆண்டுகளில் எகிப்து தேசத்தில் கோமா என்ற இடத்தில் பணக்காரராக வசதி படைத்தவராக போ என்றால் போவதற்கும் வா என்றால் வருவதற்கும் அதை எடி என்றால் எடுப்பதற்கும் வேலையாட்கள் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர்தான் புனித வனத்து அந்தோணியார். உண்மையான புதையல், உண்மையான முத்து இயேசு மட்டுமே என்று உணர்ந்த தன் சகோதரியை ஒரு மடத்தில் விட்டுவிட்டு தன்னுடைய சுகபோக சொத்துக்களை எல்லாம் துறந்து அழியாத முத்தாகி இயேசுவை கண்டுகொண்டார். புனித சின்னப்பரும் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் புனித பிரான்சிஸ் அசீசியாரும் இதுபோன்ற எண்ணற்ற புனிதர்களும் இப்படித்தான் இயேசு என்னும் அழியாத முத்துக்களை கண்டுகொண்டார்கள். ஏன்? அன்னை மரியாள் அழியாத புதையலாகிய கடவுளை கண்டதால் இதோ உன் அடிமை என்று சொல்லி புதையலை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு புனிதத்தின் தாயாக, திருச்சபையின் தாயாக இருக்கிறார். நம் வாழ்வில் புதையலாகிய இயேசுவை அடைய, முத்துவாகிய இயேசுவை அடையத்தான் வருகிறோம். நாம் ஆலயத்திற்கு வருவதும் அதனுடைய நோக்கத்தில்தான். பாத்திரத்தில் உள்ள சிலேபி, லட்டு, இனிப்புகளை பாதுகாக்க பாத்திரத்தினை சுற்றி எறும்புகள் உள்ளே செல்லாது இருக்க சர்க்கரையை போடுவார்கள். புதையலாகிய லட்டு, சிலேபியை தேடி வந்த எறும்புகள் சர்க்கரையை தின்றுவிட்டு அதோடு திருப்தி அடைந்து திரும்பி விடுகின்றன. அதன் உள்ளே இருக்கின்ற இனிப்பாகிய லட்டு, சிலேபியை அவைகள் அடைவதே இல்லை. நாமும் அப்படித்தான். ஆலய வழிபாடுகளுடன், ஆடம்பர தேர்ப்பவனியுடன், பாத யாத்திரையுடன், அன்னதானத்துடன், காணிக்கை செலுத்துவதுடன் இவைகளோடு திருப்தி அடைந்து விடுகிறோம். இறைமுத்துவாகிய இயேசுவை நாம் அடைய நினைப்பதே இல்லை. வெளி சடங்குகளிலேயே திருப்தி அடைந்து அழியாத முத்தாகிய, விலையுயர்ந்த முத்தாகிய, புதையலாகிய இயேசுவை நாம் அடையாமல் திரும்பி விடுகிறோம். இயேசுதான் அந்த முத்து. அதை அடைய முயற்சி செய்வோம். ஆமேன்.